போயிட்டு சீக்கிரம் வரணுன்றாரு. டைம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்களாம். ஃபோட்டோவுக்கு போனியா அங்கே போ. உக்காரியா சாமியா? சாம் கரெக்டாக தெரிதா ஆங்கிள்லாம்? இவங்க தெரிறாங்களா பாரு கேமராவில்? இவங்க தெரிறாங்களா பாரு கேமராவில்? தெரியுது. உக்கார் உக்காரா. ஃபஸ்ட்டு அந்த இவனுக்கு எத்தானுங்கள ஃபோட்டோ சபரி நீ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எத்தல அங்கே போங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுத்து இப்போ சாப்பிட வாங்கி வந்துருங்க. சரி ஓகே. தொந்தோன்றேன் பாலியா. நான் போயிடலாம் வா. ரோட்ல விட்டு எடுக்கிறியா? இந்த ரோட்ல இந்த ரோட்ல விட்டு எடுக்கிறியா? ஏன் காய்ஸ் நம்ம தேடி வந்த லொக்கேஷன் பாயிண்ட் தான். உள்ளே போனால் திட்டுவாங்களா? அங்கண்ணா இருக்கியா? சாம் நல்லா பிடிச்சி ஒரு ரீலிங் போட்டு பார்க்குறேன். ஐயோ ஐயோ ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று அர்த்தம் எடுத்துகிட்டு இங்கே கிளம்பிட்டோம். உக்கார். கே வீலாமா சாமியா? 2 பேர் கே வீலாமா? கீழே வீலாமா? பிடிச்சிக்க அண்ணா செல்ஃபோனு பிடிச்சிக்கோ. ஏன் செல்ஃபோனா இந்த தூக்க மாட்டேதே இப்போ ஆஃப் பண்ண தூக்க தெரியாதா எனக்கு? ஏதோ தெரிஞ்சாலுக்கு 1-2 கொஞ்சம் வித்த கத்தி வச்சுன்னு ஊரில் ஓட்டிங்கிறேன் நான் போத விட ஓரா காட்டுறானுங்கடா அடியே இவனுக்கு சத்தியமா. வெட்ட போகிறவனை பார்த்துன்னு இருப்போம். வெட்ட போகிறவனா முயற்சி விடுவோம் 2 முயற்சி. ஐயோ நைட்டில் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டியா? பசி அடிக்கிறான். யுவராஜ் வேறு நினச்சிக்கிறான் நாடா இது நம்ம வண்டி வச்சு இவனுக்கு வச்சுக்கிறானுங்களே அப்படின்ட்டு. காய்ஸ் ஊட்டியில் கரெக்டாக 12 மணி டைமு. நைட்டில் சுற்றிங்கிறோம் நாங்கள் 6 பேர், சாரி 5 பேர். தொத்தின்னு தான் அது. என்னடா இங்கே நேத்தான் டிஃபன் கடை. என்னாச்சியா? சரி நம்ம போய் டீ குடிச்சிட்டு வரான்ட்டு போகிறோம். டீ குடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு வரும்னு ட்ரிப் வரும் நம்பிக்கை இல்லை எனக்கு. ஏன்டா? நீ அவன் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. சரி நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்களா நினச்சி நான். எங்கே டீ கடையே காணோம்? சாய் கடையே இல்லை. இதோ இருக்கு இதா. ஊட்டியில் டீ கடை வச்சா நல்லா பயிச்சிடலாம். என்ன குடி போகிறா? சரி வாங்கிக்கோ. டீ வாங்கியாச்சு ஸ்டாண்டில் வச்சாச்சு.
இங்கே தான் டீ குடித்தோம். டீ இங்கே தான் குடித்தோம். டீ நல்லா தான் இருந்தது. ஒருத்து தான் சூப்பராக தான் இருக்குது டீ. இப்படி பார்த்து வைந்தியா பரவாயில்ல. வயசான காலத்தில் அவர் வைக்கிறாரு டீ. இந்த காலத்தில் அவர் வந்து கஷ்டப்படுறாருன்னா தலையை தவிர்க்கா. டீயும் நல்லா தான் இருந்தது. நான் ஒன்று டீயில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். மனசு ஆறுதல் ப்ரைஸ் ஒன்று கொடுத்துட்டு வரணும் நாங்கள். இந்த சைடில் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹோட்டலில் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க தயவு செய்து. இதோ இந்த ஹோட்டலில் ஓகேங்களா. செட்டிநாடுன்னு போட்டுக்குது பார்த்தீங்களா. செட்டியாக போடும். டே லவடே கபால் வாடா. ஆ ஒரு பையன் வண்டியை விட்டாச்சு. சைடில் எல்லாம் பண்ணியாண்ணா. நம்ம வண்டி ஒரே விட்டாச்சுங்க. சைடில் எல்லாம் பண்ணிட்டோம். அது மேலே தொடக்காரா கீரில் வேண்டா. அதில் இது என்ன காட்டுன்னு இதா இதேமாரி இதில் தான் கீரில் வேணும் ஃபஸ்ட்டு. வண்டி அதில் தொடக்குன்னு தெரியாமல் தொடச்சுங்குது. இது டோர் லாக் பண்ணிட்டு வா. எல்லாம் விட அவங்க பண்ணிப்பாங்க. ஏதோ கத்தர் சவுண்ட்லாம் கேட்குது ரூமில். காலையில் எழுந்த உடனே டீ குடிக்கலான்னு ஊட்டியில் தேடிக்கிறேன் கடையை. ஊட்டியில் தாங்கிறான். ஊட்டியில் பார்த்துன்னு நல்லா தாங்க. கிளைமேட்லாம் நல்லா இருக்கு. ஆனால் என்ன ஒன்று பார்த்துன்னு வச்சுங்க, கொஞ்சம் வியூ பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துல ரூம் எடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கோம். அதுவும் அந்த இடத்துல அது இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்துல ரூம் எடுத்தால் கரெக்டாக இருந்திருக்கோம். நாங்கள் வியூ பாயிண்ட் இல்லாத இடத்துல ரூம் எடுத்துக்கிறோம். தலைவன் பாலு. ஆனால் கிளைமேட்டை பார்த்தா நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுங்களா நீட்டில் ஃபுல்லாக அந்த மிஸ்ட் இருக்குதுலாம் அந்த அளவுலாம் கிடையாது. லைட்டாக நம்ம சைடில் வெயிலில் இருந்துட்டு இங்கே வந்து ஊட்டியில் வந்து இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. சில்னஸ் தான் இருக்குது நல்லா. இப்போ போய்ங்கிறோம். இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டீ குடி தான் போய்ங்கிறோம். இவங்க 2 பேர் டீ குடிச்சாங்களாம் ஒரு கடையில். டீ நல்லா இல்லையா அந்தளவுக்கு. வேறு கடை தேடி போயிட்டு இருக்கோம். அதனால வேறு கடைக்கு போயிடும். ஊட்டியில் டீ தூள் கூட போட மாட்டேன். ஊட்டி டீ பேர் வச்சு விற்கிறேன். சரிங்களா. அவனா சொல்கிறான் ஊட்டிட்டு போகிறவங்க குடிக்க மாட்டேனீங்களாம் சாப்பிடி. இவன் தூங்கி ஆனவனே அவன் வண்டியை துவச்சுங்களாம். டீ குச்சாச்சு இங்கே 5 ரூபாடா. டீ நல்லா ஒன்றும் சொல்கிறாரு. ஒரு இட்லி ஒரு ரூபாடா. அம்மா ஹோட்டலில் காலைல டிஃபனை முடியுது கணக்கு போட்டானுங்க. ப்ரோ அப்படி பார்க்காத. காலைல மதியானம் சாயந்தரம் இங்கேயே முடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இங்கே தங்கிட வேண்டாம். ரூம் வந்து கொஞ்சம் தூரம் சும்மா போயிட்டு வரலான்னு கிளம்புறோம். ஒரு வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு அப்படியே வரலான்ட்டு. இன்றைக்கி ட்ரை பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் தான். அது வேணான்னு விட்டேன். ஏடி போறீங்க? சரி போ. காலையில் எங்கிட்டையும் போயிட்டு ஒரு வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டேன். தேங்காய் பார்த்துன்னு சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறோம். நைட்டு போயிட்டு இவனுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து வந்தானுங்க சூப்பராக ஒரு இடத்துல. அந்த இடத்துக்கு என்னால் போக முடியா. அதான் சரி இப்போது நைட்டு போனோம். நைட்டு லைட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு தெரியல. ஆனால் இவனுக்கு சூப்பராக போய் ஃபோட்டோ எடுத்து வந்துட்டானுங்க பக்கவா. சரின்னு கிளம்புறாங்க. அட்டா போடா நிற்கிறேன் அப்படியா. இது என்னடா ஃப்ரீயா? எப்படா ஃப்ரீயா? ஃப்ரீயா எப்படியா? போட்டிங்கா? இல்லை எங்கள் கன்செஷன் ஒர்க் நடக்குறா.
உள்ள ஏத்தல வண்டியா இதுலயா போட்டிங் போறோம் இது கிடையாதா, அது வேற இடம். சரி வா போய் உள்ள போய் போட்டோ எடு. அங்கே சும்மாவா ஃப்ரீயா? சும்மாலாம் சும்மாதான். சும்மா ஆளை போய் போட்டோ எடுத்து வரா சும்மா திட்ட மாட்டாங்க நல்லா அழைக்கிறா உள்ளே போ, நான் போய் பார்த்து அவங்க கிட்ட கேளு சும்மாவா ஃப்ரீயான்ட்டு. டிபன் ஃபோட்டோ எடுத்துக்கோசரம் இங்கே வந்துக்கிறாங்க இந்த இடத்துக்கு. இப்போ டே இங்கே ஃபோட்டோ எடுத்து சும்மாவா எப்படா திட்டக்கிட்ட போகிறானுங்கடா அவனுங்க. டிஃபன் கேட்டாரு என்னண்ணா இல்ல ப்ரோ மெனு எடுத்து வந்தாரு என்ன வேணும் போட்டோ தான் ப்ரோ. போட்டோ எடுக்க போறேன் நான் சரி கேட்டாரு வா மிட் அடியா அவன் திருப்பி நிறுத்துற வச்சா. அந்த போட்டோ கரெக்டாக நிறுத்து. ஈரோடு மண்டத்தோட்டத்து விருந்து இந்த இடத்துல தான் ஃபோட்டோ எடுத்து வந்தீங்களாம். சரௌண்டிங் ஃபுல்லாக அங்கெல்லாம் ஃபோட்டோ நல்லாயிருக்கு. இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு போகுது. இது வண்டியில் பார்க் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிற மாதிரி பசங்க நைட்டே வந்தானுங்க. இங்கே இந்த சபரி யுவராஜம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து போனானுங்க. இந்த அதாண்ட வந்து நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. நல்லா இருந்து என்னால் தான் பட் எடுக்க முடியல, அதனால் காலைல வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே உங்களை கூட்டணும். ஃபோட்டோலாம் ஃப்ரீ தான், எதுவும் சொல்ல. இங்கே நாங்கள் ஒரு ½ hour இங்கே தான் இருக்கிறோம் மொத்த பேரும். பக்காவுக்கு படம் அந்த லக்கி பாஸ்கரில் வந்து பார்த்தீங்களா காரு, அந்த காரு இது பாருங்கள் எப்படி இருக்குது. நானே அப்போ டிவியில் பார்த்தா சரி வந்து ஷாம் தான் சொன்னான் இதுதான் காரு அந்த காரு அப்படின்ட்டு. தெரிஞ்சுங்களா ஜீப்பை நான் ஒரு சாம்ராஜ்யம் நான் போட்டிருக்கு கார். நல்லா தான் இருக்குது கார். ஆனால் ஹலோ நீ குளிச்சிருந்த நாங்கள் சும்மா வந்தோம். நாங்கள் வெயிட் பண்றேன் கரெக்டா என்ன மட்டும் விட்டு வந்து உக்கார் ஒரு வேகம் இந்த கிளம்பியாச்சு. எப்படி இது பண்ணுங்களா வேற மாதிரி இருக்குப்பா எல்லாம். எப்படா பண்ணானுங்க அப்படியே எடுப்பாங்க. அவங்க ஏதோ வாங்கிட்டு வர பொண்ணுலாம் சூப்பராக இருக்குதேப்பா எங்கள் ரெஸ்டாரண்ட்டில். சும்மா வேற மாதிரி. ஊட்டியில் தான் பொண்ணு பார்க்க போகிறேன் சாம். உனக்கு ஊட்டி பொண்ணு தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். நான் கேரளா போட்டு கல்யாணம் பண்ண போறேன். கேரளாவா? தேங்காய் எண்ணெய் தாண்டி அப்புறம் தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் தான் சாமி கோயம்பேடுக்கு வந்துங்களாம். ஊட்டி சரி கேரளாவில் ஒய்ஃபுக்கா? ஆஹா உசுர அதான் எக்ஸ்ட்ரா ஒரு குழந்தைய தாரியா ஒன்றுத்துக்கு. அதான் ஒரு குழந்தைய தாரியா. ம் சரியா தருவேன். கொடு கொடு தேங்காய் எண்ணெய் தர மாட்டேன். அதானே 1000 ரூபாய் அதெல்லாம் போய் நம்ம பைன் ஃபாரஸ்ட் தானே அது. ஆமாம். எப்படா பார்த்தியா? ரோஸ் கார்டன் போலாமாப்பா? ஆ ரோஸ் கார்டன் போ. எந்த இடத்துல இருக்குது தெரியா? ரோஸ் கார்டன் நீங்கள் தான் கேட்குறேன் சொன்னார் அவர். அவனுங்க வேறு நான் வாய்நார் போகிறேன்ட்டு போனானுங்க. லஞ்ச் டைம் ஓப்பனிங் லஞ்சுலாம் முதல்ல அது போ. ரோஸ் கார்டன் போகலாமா? கும்பலாக போனால் நல்லா இருக்கும் சாமியா. பெண்டு அவங்க பண்ணி சொல்லிட்டு போனாங்க. எனக்கு போய் ரூமுக்கு போட்டா ரூமுக்கு அதுதான் அப்புறம் வேற எங்கே போட்டப்பா. ரூமுக்கு தான் வந்துக்கிறப்பல அந்த கண்ட்ரியே. ரூமுக்கே வந்துட்டோம் சுற்றி முற்றி வேறு வழி இல்லாமல்.